Hello friends, welcome to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு நம்ம அவன், மைதா, மில்க் ப்ராடக்ட்ஸ் இது எதுவுமே யூஸ் பண்ணாம ஒரு சூப்பரான சாக்கோ லாவா கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சாக்கோ லாவா கேக் செய்யறதுக்கு நம்ம மில்க் ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதனால நம்ம cashew nut மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 10லேருந்து 12 cashew nut எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுக்கலாம். நான் 1/2 கப் வார்ம் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா cashew nut ஊறி ஒரு 20 நிமிஷம் ஆகுது. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சிட்டு அதில் 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி டைல்யூட் பண்ணி வச்சுருக்க cashew nut மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் cashew nut மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கவங்க எல்லாம் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம். அதாவது பால் வந்து ஒத்துக்காதவங்கெல்லாம் இந்த மாதிரி cashew nut மில்க் ஆட் பண்ணி இந்த கேக் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் 1/2 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப்பு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1/2 கப் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். இதில் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் ஜாகரி கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஒயிட் சுகரை வந்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இதை அந்த cashew nut மில்க் கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஜஸ்ட் ஃப்ளேவரிங்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். சப்போஸ் அது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சீவ் வச்சுக்கோங்க. அதில் நம்ம 3/4 கப் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததான் நாம் 1/4 கப் அளவு கோகோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 1/4 கப் அளவு கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது அன்ஸ்வீட்டன்ட் அன்ப்ராசஸ்ட் கோகோ பவுடர். அடுத்ததாக இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு நார்மல் டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த சலிக்கும் போது உங்களுக்கு உள்ளே இருக்க கட்டி எல்லாம் வந்து நின்றோம். ஸோ அதுக்காக தான் நம்ம சலிச்சு எடுத்துக்கிறோம். சப்போஸ் இந்த கோகோ பவுடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி ஆகிரும். ஸோ அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி விரல் வச்சு நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா அது பவுடர் ஆகி உள்ளே விழுந்துடும். நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோல்டு ப்ரெஸ்ட் கோகோனட் ஆயில் எடுக்க போகிறோம். நம்ம எந்த ரீஃபைண்ட் ஆயிலும் இதில் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு கோகோனட் ஆயில் கோல்டு ப்ரெஸ் கிடைக்கலன்னா வெர்ஜின் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு கேக்கில் கோகோனட்டோட ஸ்மெல் வரலாம்னு நீங்கள் நினைக்கலாம். பட் உங்களுக்கு சுத்தமாக அந்த ஸ்மெல் வரவே வராது. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணலாம். பட் சுத்தமான கோகோனட் ஆயிலாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மாவு கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து இன்க்ரீடியன்ஸில் வந்து உங்களுக்கு 3/4 கப் அளவு தண்ணி தேவைப்படும்னு போட்டிருக்கேன். அதில் 1/2 கப் வந்து நம்ம cashew nut அரைக்கும் போது யூஸ் பண்ணியாச்சு. ஸோ மீதி இருக்க 1/4 கப் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில வீட் ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக எடுக்கும். சிலதுக்கெலாம் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த 1/4 கப் தண்ணியை ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததும் தண்ணியை வந்து நிறுத்திடுங்க. எனக்கு 1/4 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வார்மாக இருக்க வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி வந்து ஆட் பண்ண வேணாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நான் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு கரெக்டாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதாவது நம்ம இட்லி மாவோட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கேக் பேட்டர். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு ஒரு பணியாரக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம தேவையான அளவு கோகோனட் ஆயில் வந்து தடவி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட கேக் பேட்டர்லேருந்து ஒரு ஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பேட்டர் எடுத்து நீங்கள் அந்த பணியாரக்கல்லில் ஊற்றிக்கோங்க. அதாவது நம்ம பணியாரக்கல் குழியில் வந்து பாதி இருக்க அளவு மட்டும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சென்டரில் சாக்லேட் வச்சுட்டு மீதி பாதியை ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள்
மாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கல்லை ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம இந்த பேட்டரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டரை வந்து எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாக்லேட்டை வந்து சென்டரில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து டார்க் சாக்லேட் ஒரு க்யூப் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாக்லேட் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சாக்லேட் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 2 க்யூப் வேணும்னா 2 வச்சுக்கலாம். உங்களுக்கு டார்க் சாக்லேட் வந்து கிடைக்கலன்னா நீங்கள் நார்மலான டைரி மில்க் சாக்லேட் இல்லை ஏதாவது ஒரு மில்க் சாக்லேட் கூட வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மீதி இருக்க மாவை வந்து இதை கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். மாவு ஊற்றும் போது ரொம்ப நிறைய ஊற்ற வேணாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க. அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றி அந்த சாக்லேட் கவர் ஆகிற அளவு வரைக்கும் ஊற்றிக்கோங்க. இப்போ பேட்டர் நம்ம ஃபுல்லாக ஊற்றி அந்த சாக்லேட்டை கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மேலே இருக்கிற சர்ஃபேஸை வந்து கொஞ்சமாக ஈவன் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் ஈவன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லிட்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதாவது சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். இது லோ ஃப்ளேமில் தான் குக் ஆகணும். ஃபாஸ்ட்டாக குக் ஆனால் உங்களுக்கு அடியில் இருக்க லேயர் வந்து தீஞ்சிரும், உள்ளே குக் ஆகாது. ஸோ இதை குக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக்லாம் கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம இதை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளிப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பேக் சைடு வந்து அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ ஃப்ளிப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேக் உடையாமல் வரும். நீங்கள் முன்னாடியே வந்து ஃப்ளிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து உடஞ்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக மெதுவாக ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளிப் பண்ணியாச்சு. மறுபடியும் நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணி இதை லோ ஃப்ளேமில் இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதை டர்ன் பண்ணி பாருங்கள். பேக் சைடில் நல்லா வெந்திருக்கான்னு இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கேக் வந்து சூப்பராக வெந்திருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கேக்கையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கேக் மட்டும்தான் எனக்கு வந்து கேக் வந்து பேட்டர் உடஞ்சி சாக்லேட்லாம் லீக் ஆகிடுச்சு. மற்ற எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கேக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் எம்மியான சாக்கோ லாவா கேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம எந்த விதமான மைதாவோ இல்லை ரீஃபைண்ட் ஆயில், மில்க், பட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. இது ரொம்ப ஹெல்த்தியான கேக். இதை நம்ம அவன் யூஸ் பண்ணாமல் செய்கிறதுனால ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக யார் வேணால் இதை செய்யலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா வீட்டிலே ரெடிலி அவைலபிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாக்கோ லாவா கேக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த சாக்லேட்லாம் சூப்பராக மெல்ட் ஆகி உங்களுக்கு நல்ல ஃபஜ்ஜியாக கிடச்சிருக்கு. இந்த சாக்கோ லாவா கேக் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.